டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கர கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நாட்டின் உச்சபட்ச பாதுகாப்பு பகுதியான டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியின் மையப்பகுதியில் செங்கோட்டை அமைந்துள்ளது. இங்கிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் உள்ள செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் பகுதி வழக்கம் போல நேற்று மாலை 6 மணி அளவில் பரபரப்பாக காணப்பட்டது. அப்போது மெட்ரோ ரயில் நிலையத்தின் 1ஆம் நுழைவாயில் அருகே உள்ள சாலையில் மாலை 6:52 மணிக்கு ரெட் சிக்னல் போடப்பட்டது. ரெட் சிக்னலை கண்டதும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாக நிறுத்தினர். ரெட் சிக்னல் காரணமாக மெதுவாக சென்ற கார் ஒன்றும் நிறுத்தப்பட்டது. உடனே யாரும் எதிர்பாராத விதமாக அந்த கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. பரபரப்பான நேரம் என்பதால் வெடித்து சிதறிய கார் அருகே ஏராளமான வாகனங்கள் இருந்தன. அதில் குறிப்பிடத்தக்க அளவில் பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கார் வெடித்த உடனே 3க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. தீயானது அருகில் இருந்த மற்ற வாகனங்களுக்கும் பரவியது. இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. அருகில் உள்ள கட்டடங்களின் கண்ணாடிகள் வெடித்து சிதறின. करीब में जा नहीं सकते थे। फिर यहाँ पे साइड में हमने देखा इंसान का हाथ पड़ा हुआ पूरा फटा हुआ। फिर आगे उस साइड देखा तो फेफड़ा पड़ा हुआ इंसान का। इतना ये आदमी सोच भी नहीं सकता कि एकदम से हुआ तो क्या हुआ इंसान। गाड़ी इको बताई जा रही है फिर सर, क्या पता है गाड़ी वहाँ पे होंडाई का वो पड़ा हुआ है पूरा उसके साथ में फेफड़ा आगे। ये देखे लपट देखा, अपने छत से देखा, तभी मैं नीचे उतर के आया कि जरा देखो कहाँ है। और तो पता नहीं किसी तरह की कोई आवाज आपने सुनी? बहुत जोर आवाज आई। मैंने अपनी आवाज के भी नहीं सुना। धमाके के दहल पे मैं 3 बार गिरा हूँ, उठाऊं फिर गिरा हूँ, उधर धरती फटने वाला है, इतनी तेज धमाका हुई है। ठीक है. தகவல் அறிந்து 7க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் 8 பேர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த டெல்லி காவல்துறை, NIA, தேசிய பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சீல் செய்து விசாரணையை தொடங்கினர். आज करीब 6:52 पे एक यहाँ पे रेड लाइट पे एक स्लो मूविंग व्हीकल जो रेड लाइट की तरफ आके रुका था, उसमें एक ये एक्सप्लोजन हुआ है. இதனிடையே டெல்லி காவல்துறை ஆணையர், காவல்துறை புலனாய்வுத்துறை தலைவருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா அனைத்து CCTV கேமராக்களையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். दिल्ली क्राइम ब्रांच, दिल्ली स्पेशल ब्रांच की टीमें स्पॉट पर पहुंची है. NSG और NIA की टीम FSL के साथ अभी गहन जांच करने का शुरू किया है. தொடர்ந்து லோக் நாயக் ஜெயப்பிரகாஷ் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற அமித்ஷா அங்கு சிகிச்சை பெறும் காயமடைந்தவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்தார். சம்பவ இடத்தையும் நேரில் பார்வையிட்டார். முன்னதாக நிலைமை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி விவரங்களை கேட்டறிந்தார்.